என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவன சும்மா விட சொல்றியா? நிறுத்துங்க. கொஞ்சம் சொல்றத கேளுங்க. அந்த பையன் பண்ணது தப்புதான். ஆனா உங்க பொண்ணு அவன் ஏமாத்தணும்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா உங்க பொண்ணு அவன் தேடி வந்திருக்க மாட்டான்ல. என் குழந்தைய நம்ப வச்சு ஏமாத்திட்டான். ஏன் சார் என்னமோ நடந்த தப்புக்கு இவன் மட்டும்தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு என்ன குழந்தையா? அது வயித்துல ஒரு குழந்தை இருக்குது. தப்பு 2 பேர் மேலே தான் சார் இருக்குதுங்க. முடிஞ்சது கோவப்படுறதை விட்டுட்டு என்ன செய்யலாங்கிறத யோசிங்க ஃபர்ஸ்ட். பேசிக்கலாம் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏண்டா என் பொண்ணை எப்படி பண்ண? உங்கள மாதிரி பசங்க இருக்கிறதுனாலதான் பொண்ணுங்களை வெளியே அனுப்பிட்டு நாங்க வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம்டா. மாமா இருங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணது ஒண்ணும் தப்பெல்லாம் இல்ல. என்ன கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. அதை இனிமே மாத்த முடியாது. அடுத்து நடக்க வேண்டியதை பேசலாம். அடுத்த என்ன 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னப்பா தீபா, அதுக்கு தானே லவ் பண்ண? அப்ப சொல்லுப்பா. சொல்டா. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க. நான் ரதியை உண்மையா லவ் பண்றேன். நான் அவளை ஏமாத்தணும்னு நினைக்கல. கண்டிப்பா அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பா. கேட்டீங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னாங்க சார். அவங்க கிட்ட நம்ம பேசிக்கலாம் சார். அவங்களும் இங்க தான் சார் வர்றாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்கப்பா. அன்னைக்கே எங்களை மதிக்காம வெளியே வச்சு பேசி விரட்டி விட்டாங்க சார். அவங்க வர்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிருக்கோம் சார். வந்துருவாங்க சார். உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் உட்காருங்க முதல்ல. ஏண்டா இந்த கலவரத்துலயும் உனக்கு ரொமான்ஸ் கேக்குது? வாங்கினது பத்தாத உங்க அப்பா அம்மா வர்ற வரைக்கும். ரோகிணி, ரோகிணி என்ன நடக்குது? அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சு விட்டானா நல்லா இருக்கும். ஆனா அவன் கண்ணுல மட்டும் நம்ம இந்த கோலத்துல பற்றவே கூடாது. என்ன நடக்குது போய் பாரு. என்ன விஷயம் கேளு போ. சரி இரு போறேன். என்னடா 2 குடும்பம் இப்படி அடிச்சுக்கிறாங்க? எப்படி சமாளிக்க போறோம்? என்னடா இது? உங்க பையன் ஏமாத்த பார்த்தா நாங்க விட்டுருவோமா? யோ, உன் பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியாம என் பையனை குறை சொல்றியா நீ? ஆம்பளை புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏமா உன் பொண்ணு ஒழுக்கமா? என்ன இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா? உன் பையன் ரொம்ப ஒழுங்கா. சார் சார் சொன்ன கேளுங்க சார். அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா என்ன ரோகிணி, வெளியே சத்தம் அதிகமா இருக்கு. அந்த குடும்பமும் வந்துருச்சு போல. பெரிய சண்டை நடக்குது. இவனுங்க பிரச்சனையை சரி பண்ண மாட்டானுங்க போல இருக்க. கால் வேற வலிக்குது, தலை வேற குடையுது. இப்படி ஒரு கேங் கிட்ட மாட்டி விட்டா. கத்தாத, அமைதியா இரு. ஐயா இன்னும் என்ன பேசுங்கண்ணா. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. சொல்றத கேளுங்களா? அமைதியா இருங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? எல்லாரும் தலையில தூக்கி போட்டுருவேன். பாயாங்கிட்டு அமைதியா இருங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வெப்பன் சார். சினிமா பார்த்து பூரா கெட்டு போய் கிடக்குறீங்க. ஏமா ஆம்பளைங்க தான் சண்டை போட்டுக்கறாங்கன்னா நீங்களே இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்க கத்தி எடுத்தா நீங்க கத்தி கத்தியே காதை கிழிச்சிருவீங்க போல இருக்க. ஏங்க உங்க 2 குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசலாம் மத்த அப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் தீபா இப்படி வாடா. போடா. ஏமா விதி. எங்க ரதிங்க. சரி ஏதோ ஒண்ணு வாமா. முன்னாடி வா. நில்லு. இங்க பாருங்க. இவங்க வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு தான் உங்க 2 குடும்பத்தையும் இங்க இருக்க சொல்லிருக்கு. பேசுறான்னா பேசலாம். இல்ல இப்பவே போலீஸை வர சொல்றேன். என்ன ஏதுன்னு சீக்கிரமா நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. என்னது என்னங்க இப்படி சொல்றாங்க? போலீஸுக்கு போனா நம்ம பொண்ணு மானம் தானே போகும். போலீஸ் அது இதுங்கறான். போலீஸுக்கு போனா பிரச்சனை பெருசாயிடும்ல. போலீஸ் கேஸ்னு போனா 2 குடும்பத்து மானமும் போகும். அங்க நீங்க சொல்றது எதுவும் எடுபடாது. இந்த பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 2 பேருமே மேஜர். அங்கே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி இல்லனா என் பொண்டாட்டிய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வைப்பா. அவளுக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கு.
அவங்கள பத்தி மட்டும் பேசுங்க. ஆ இங்க பாருங்க, 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. டேய் தீபா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பலடா? ஆமாண்ணே. ஏமா, உனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானம்மா? ஆமாங்க. ஆ கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உட்காந்து பேசி அடுத்து என்ன நடத்துறீங்கன்னு வேலையை பாருங்க. ஏப்பா என்னப்பா மாப்பிள்ளை நீயே முடிவு பண்ணிட்ட? அந்த பொண்ணு வயித்துல அவர் குழந்தை இருக்குல்ல, அப்ப அவர் தானே மாப்பிள்ள. அவன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா போலீஸ் அவனை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 2 குடும்பமும் உட்காந்து பேசி என்ன நடத்துறதுங்கிறத பாருங்க, முடிவு பண்ணுங்க. என்னப்பா பண்றது? முடிவு பண்ணி தானே ஆகணும். என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போய் பேசுங்க. வாங்க போமா. ஏப்பா எதுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க? கொடுங்க, கொடுத்துட்டு போங்க. அதை கொடுங்க. ஏப்பா கொடுப்பா, கொடு கொடு. போங்க போங்க, வரிசையா போங்க போங்க. பாப்பா ஏய் வா இப்படி. வாடா இப்படி. இதை ஒரு வாரமா கடாசிட்டு வந்துடும். வா உட்கார். ஏமா, கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் சுக்கு மல்லி காப்பி போட்டு கொடுங்க. உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு, ஒன்னும் சத்தத்தையே காணும். ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டாங்களா பழையபடி? அடிச்சிட்டாங்கன்னா தான் சத்தம் வரும்ல. அவங்க பேசியிருக்காங்க போல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரு. ரோனி என்னாச்சு? இன்னும் யாரும் வரல. எனக்கு தெரிஞ்ச பெரிய சண்டை தான் ஆக போகுது. நம்மளாலேயே முடியல, இந்த முத்து மட்டும் வந்து முடிச்சிருவானா? அவனால ஒரு பிரச்சனை எப்பவுமே பெருசா தான் ஆகும். நீ வேணா பாரு, இந்த பிரச்சனை வெட்டுக்குத்துல தான் போய் முடியும். ஐயோ, அதுல நம்மளையும் சேர்த்து வெட்டிட்டாங்கன்னா? கொண்டது உளராத. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.